குளிக்கும்போது முன்னாடி தண்ணியை வச்சுக்கிட்டு தானே குளிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அது இருக்கிற மாதிரி மந்திரங்களுக்கு முன்பு ஆண்டவன் இருப்பது சரியாக இருக்கும். எப்படி சொல்லிட்டார்? கடைப்பல் முளைக்காத பாலகனவன், காற்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் என்று ஏளனம் பேசிய சூரனை கூட அழிப்பதற்கு பதிலாக பூலோக வைகுந்தம்ங்கிற ஸ்ரீரங்கத்திலே சுடுமணல்ல போய் ஒரு புழுவின் காதில் நாராயணான்னு சொன்னார். இறந்து பூச்சியா மாறியது. நாமம் பெரிது. இன்னைக்கு தலைப்பே அதான், நாமம் பெரிது. காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் 68வது பீடாதிபதி சொல்கிறார், நீ சுவாமி என்னென்ன அவனுடைய நாமாவை சொல்லு, ஆனால் எங்கே எப்படி சொல்கிறது? இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, எங்கேருந்து எப்படி வேணாலும் சொல்லலாமா? சொல்லலாம். இருக்கிற இடத்துலேருந்து சிவசிவான்னு சொல்லலாம், பயணத்திலேயே ராமராமான்னு சொல்லலாம். நீங்கள் கண்மூடி உங்களுடைய கார் பயணத்தில் ஓம்பூர் போட்சதச்சவதரன் எம்பர் கோதேவஸ்தேதி மிகிதியோன பிரஜோதயாத் காயத்ரி மந்திரம் சொல்லலாம். விஷ்ணு சகசரநாமம் படிக்கலாம், லலிதா சகசரநாமம் படிக்கலாம், அனுமன் சாலிசா படிக்கலாம். எல்லாம் சிறப்பு தான். ஆனால் காய்கறி நறுக்கும்போது அருமாமணிக்கு முன்னாடி தானே வச்சு நறுக்கிறோம். துணி துவைக்கும் போது கல்லுக்கு உட்காந்து தானே துவைக்கிறோம். குளிக்கும்போது முன்னாடி தண்ணியை வச்சுக்கிட்டு தானே குளிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அது இருக்கிற மாதிரி மந்திரங்களுக்கு முன்பு ஆண்டவன் இருப்பது சரியாக இருக்கும். எப்படி சொல்லிட்டார் பாரு. நீ கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் உட்காந்து மந்திரத்தை சொல்லு. ஆனாலும் நாமம் பெரிது. இப்போ சைவ வைணவம் ரெண்டுமே தமிழுக்கு பெரிய கொடை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு படிச்சிங்கன்னா, இறைவன் தடுத்தாட்கொன்றார். திருநாவலூரில் பிறந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நீங்கள் உங்களுக்கு தெரியும், திருச்சியிலேருந்து சென்னை வரும்போதும் சரி, சென்னையிலேருந்து திருச்சி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம விழுப்புரம் தாண்டினோன்னு அவர் வரக்கூடிய அந்த ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய போர்டு இருக்கும், திருநாவலூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்த மண். இந்த அடையாளத்தோடு சொல்கிறது என்ன, அந்த மண்ணை ஒரு தடவையாவது சிறுதேர் உருட்டி விளையாடி மன்னன் எடுத்து வளர்ப்பு மகனாக நடத்தி திருமணத்துக்கு ஆட்பட்டு முன்பு நீ எனக்கு தொண்டன் மூல ஓலையை வச்ச அந்த திருநாவலூர் பெருமையை நம்ம ஏற்கனவே ஒரு முறை இங்கே சொல்லியிருக்கேன், இதே ஆனந்த ஆரம்பத்தில். ஆனால் இறைவன் வந்து கேட்கின்றான் சுவாமிகளிடத்தில், முன்பு நீ எனக்கு தொண்டன் சொற்றமிழால் பாடு என்றால் அவனுடைய அந்த பாக்களுக்கு தமிழுக்கு இறைவன் அடிமை. இதை அப்படியே வச்சுக்கோங்க. வைதாரையும் வாழ வைப்பான் தமிழ்க்கடவுள் முருகப்பெருமான்னு நம்ம சொல்லியிருக்கோம். கடைப்பல் முளைக்காத பாலகனவன், காற்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் என்று ஏளனம் பேசிய சூரனை கூட அழிப்பதற்கு பதிலாக சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி வைதாரையும் வாழ வைத்தவன். காரணம், அவனுடைய தமிழை முருகன் ஏற்றுக்கொண்டான். வள்ளி எப்படி சொன்னான், போடா மூடா காடான்னா கூட்டு பக்கத்தில் துணைவியாக்கி வச்சு தன்னையை நமஸ்காரம் பண்ணுறவங்களையும் வள்ளியும் சேர்த்து வணங்க வச்சுட்டார். அதான் வைதாரையும் வாழ வைப்பான். நீங்கள் வைணவத்துக்கு வாங்க, நான் 1000 முறை சொல்லியிருக்கேன், ஓங்கி உலகளந்து உத்தமன் பெயர் பாடி. அதுக்கு சிம்பிள் விளக்கம் சொல்லியிருக்கேன். நான் வங்கிக்கு போய் பணம் கேட்குறேன், மேனேஜர் இல்லைன்றுவார். நான் வங்கிக்கு போய் கரடியாக கத்தி உருளுவேன். நானே போகலை, என்னுடைய நண்பருக்கு ஒரு விட்ராயிலோ செக்கோ போட்டு கொடுக்குறேன், பணம் கொடுத்துட்றார். ஏன்? என் கையெழுத்து அதில் இருக்குது. நானே போனாலும் நடக்காத காரியம் நான் போகாத போது என் கையெழுத்துக்கே உண்டென்றால் நம்முடைய தலையெழுத்தை எழுதக்கூடிய ஆண்டவருடைய நாமத்திற்கு எவ்வளவு சிறப்பு. அதனால தான் சொல்லுவாங்க, நாராயணன் நாமத்தை உச்சரித்த நாரதர் பூலோக வைகுந்தம்ங்கிற ஸ்ரீரங்கத்திலே சுடுமணல்ல போய் ஒரு புழுவின் காதில் நாராயணான்னு சொன்னார். இறந்து பூச்சியா மாறியது. பூச்சியின் காதில் சொன்னார், பூச்சி மாறி பசுவாக மாறியது. பசுவின் காதில் போய் நாராயணான்னு சொன்னார், அது இறந்து மானா மாறியது. மான் காதில் ஓம் நமோ நாராயணான்னாரு, அது மாறி காசி மகாராஜாவினுடைய குழந்தையாக பிறந்து 10 நாள் குழந்தை நாரதரை பார்த்து கைபிடித்து சொன்னது, நாராயணா உன் நாமத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? சாதாரண சுடுமணலில் புழுவாக இருந்த என்னை காசி மகாராஜா பிள்ளையாக பிறக்க வைத்தாயே, ஒற்றை நாமத்தை எனக்கு உபதேசம் செய்து. இப்போ நாமத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு, அவ்வளவு சிறப்பு உண்டு. அதில் சைவ வைணவ பேதம்லாம் கிடையாது, எல்லாமே நாமம்.
அதற்கு காரணம் என்ன? நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. ஆனால் என்ன, உங்கள் இதயத்தில் அகல் விளக்கு எரியணும். அந்த நாமத்தை சுத்தமாக நம்முடைய ஆத்ம சுத்தத்தோடு சொன்னால் அவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம். இதுபோன்ற ஆரோக்கிய சிந்தனையோடு மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். நல்ல செய்திகளை சிந்திப்போம்.